அந்த சிந்தனைகளின் துணை கொண்டுதான் மனிதன் செயல்படுகிறான். அந்த சிந்தனையுடைய செயல்பாட்டிலே அவன் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறான் என்றால் இது மனிதனுடைய சக்தி மட்டுமா? மனிதன் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அறுப்படை இல்லையா? அவனுக்கு காட்டிய ஹிதாயத் இல்லையா? இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னால், இந்த மாதிரியான எல்லா படைப்புகளையும் படைத்து அவைகளை வடிவமைத்து அவைகளுக்கு இதான் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு சொல்லக்கூடியவர் அல்லாஹ் சுப்ஹானஹு. நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை நல்ல வழிகாட்டலும் அல்லாஹ்வால் கிடைக்கக்கூடியது. ஆகையினால் இதை மார்க்கத்தை கொண்டு என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அறுவடையுமே இல்லை. எனவே அந்த அறிவினுடைய துணை கொண்டு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுல ஒன்றுதான் செல்போன் வைக்கிறேன். ஏதோ உதாரணத்துக்கு ஒரு செல்போன், ஒரு ஹேண்ட் போன். இந்த ஹேண்ட் போன் இது மாதிரியான எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள். உதாரணமான ஒரு செயல்கள், ஒரு வீடியோ கல்வி, ஒரு வயதானவர் பேசுறாரு. இப்போ ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்டவர்கள் கேட்கிறாங்க, இன்னொருத்தவங்க கேட்க முடியல. அப்ப இதனுடைய துணை மூலமாக, இதை ஒளிபெருக்கியின் மூலமாக, தொலைக்காட்சியினுடைய துணை மூலமாக மற்றவர்களுக்கு கேட்க செய்யறாங்க என்றால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை எடுத்து போறாங்க. ஆனால் இதையே துஷ்பிரயோகம் பண்ணினால் இது இறைவனுடைய எண்ணத்திலிருந்து அவரை இறக்கி வைத்து விடுகிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த பசுமையான நம்பிக்கை என்ற எண்ணத்தை உள்ளத்திற்கு எடுத்து செல்வதற்கு மஹ்லூக்குகள் என்ற படைப்புகளை வைத்து அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்வதற்கும் வழி இருக்கிறது. அதே மஹ்லூக்குகளை வழிபடுவதற்கும் வழி இருக்கிறது. பள்ளிவாசல் எத்தனையோ தடவைகள் இமாம்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தடவையும் தொழுகைக்கு முன்னால அறிவிப்பு செய்துட்டே இருக்கிறாங்க. எப்படி அறிவிப்பு செய்யறாங்க? இந்த உங்களுடைய செல்போன்களை ஆஃப் பண்ணி வைங்க, உங்களுடைய ஒளிபெருக்கு அந்த ஹேண்ட் போன்களை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்க எல்லா பள்ளிகளையும். ஆனால் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சக்தி கட்டினாலே போதும். எத்தனை தடவை அவர் அதாவது சொல்லப்பட்டாலும் எங்கேயாவது ஒரு மூலையிலிருந்து அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கக்கூடிய மக்கள் தொழில் என்பது அல்லாஹ்வுடைய நினைவுக்கான இடம். அல்லாஹ்வுக்கு ஒரு சக்தி செல்றோம். இந்த உலகத்துடைய சக்தியை தகுதிமாக்கி என்ன பொருள்? எல்லா வகையான உலக சிந்தனையே அறமாக்கக்கூடிய சக்தி அது. தடை செய்யக்கூடியது. தடை செய்யப்பட்டு நம்முடைய எண்ணத்தை கூர்மையாக்கி அல்லாஹ்விடத்தை எடுத்து செல்கிறோம். அந்த செய்திக்கும் நம்ம எங்கேயோ ஒரு முறையில் அடிக்கிறது நம்முடைய கவனத்தில். இறை எண்ணத்தை மாற்றக்கூடிய வேலையை எதிர்த்து நம்ம செய்ய வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை மாற்றமாக எத்தனையோ வழிகள். சகோதரர்களே, எல்லா பொருட்களையும் நாம் அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம் எடுத்து செல்வது எப்படி? நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவது எப்படி? நம்முடைய ஈமானுக்கு அவைகளை பக்கபலமாக்குவது எப்படி நாம் யோசிக்கிறது? எப்படி சகாபாக்கள் அனுதினமும் தன்னுடைய ஈமானின் மீது, தன்னுடைய இறைநம்பிக்கையின் மீது, அதனுடைய வளர்ச்சியின் மீது கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களோ? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறாரே, இந்த உலகத்துடைய படைப்புகளை எல்லாம் காட்டி இதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தால் சிந்தி நாயத்தில் உரில் அல்லாஹ் அவனுக்கு சிந்திப்பவனுக்கு அல்லாஹ் சிறப்பான வழிகாட்டுதலை வைத்திருக்கிறார். அதே போல எல்லா பொருட்களையும் உலகத்தோடு அல்லாஹ் வழங்கிய அத்தனை சாதனைகளையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு எடுத்து செல்வதற்கு என்ன வழி, அதை எப்படி நாம் மாற்ற முடியும் என்றுதான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அது இல்லாம நாம் அவைகளை நிச்சயம் செய்யக்கூடாது. அதற்குரிய பிரயோகம் இல்லாத வேறு பிரயோகத்தை நாம் செய்தால் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய ஈமானை நாம் ஜெயித்துக் கொண்டே போகிறோம். சொன்னாங்க, ஒரு பாவத்தை செஞ்சா அவனுடைய உள்ளத்துல ஒரு கருத்து புள்ளி இருக்கு. அவன் பாவத்தை மூலி கொண்டிருந்தால் அந்த கருத்து புள்ளி அதிகமாய் உள்ளவே கருத்து போய்விடுகிறது. அதே போல இந்த அறிவியல் சாதனங்கள் நம்முடைய ஈமானுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை செய்வதாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் இந்த பொருட்கள் ஈமானுக்கு பாதகமான விஷயங்களை செய்தால், இறை விசுவாசத்துக்கு பாதகமான விஷயங்களை செய்தால் நம்முடைய இறை நம்பிக்கை தோய்ந்து கொண்டே போகிறது. பாவங்களை நிறைய செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது. இறுதியிலே உள்ளம் என்ன செய்யாகிறது? கருத்து போய்விடுகிறது. இந்த உள்ளத்துக்கு பிற இறையற்றமே வராது.
ஏதோ வகையில பாவம் செய்யறவங்களா, சொல்லு பண்ணி ஆதவா எல்லா ஆதவருடைய மதம் பாவம் செய்யறவங்களா, ஆதிகளில் சிறந்தவையா சௌபா செய்கிறேன். அப்ப பாவம் செய்வது இயல்பானது. ஆனால் பாவத்தை நம்முடைய குழப்பாகவும் நம்முடைய வழக்கமாக வைத்துக் கொண்டால் நாம் நம்மளுக்கு இறையேற்றம் ஏற்படும். எப்படி நாம் நம்முடைய உள்ளத்திற்கு நல்ல எடுபடுவது எங்கே? ஆகையினால் இப்படிப்பட்ட உள்ளங்களே நல்ல விஷயங்கள் போய் சேராது. அந்த உள்ளங்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுபடாது. ஆகவே சகோதரர்களே, இந்த காரணங்கள் அத்தனையும் இந்த உலகத்துடைய எல்லா பொருட்களையும் இறை நெருக்கத்திற்கு, இறைவனுடைய நினைவுக்கு, நம்முடைய ஈமானுக்கு உறப்போடுவதாக நாம் அவைகளை மாற்ற வேண்டும். அதனுடைய வளர்ச்சியின் மீது அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும். அதனுடைய வளர்ச்சியை எங்கிருந்து தோய்வு ஏற்படுமோ அந்த தோய்வை பற்றி நாம் ஆய்வு செய்து எங்கே நாம் தோய்வு ஏற்படுகிறது, அதை எப்படி அதை வளர்ப்பது எப்படி என்பதை நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அவைகளுக்கு உலகத்திலே அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளை நாம் அவைகளில் நமக்கெல்லாம் வழங்கிய நமக்கு கொடுத்த அந்த பொருட்களை எப்படி சாதகமாக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சகோதரர்களே, அவைகள் ஈமான் என்பது ஏறக்கூடியதாகவும் ஏறக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய